ஹை டார்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐம் டே குக்கர் அண்ட் ஐம் யோர் கோகோ. இன்றைக்கி வந்து நம்ம இனி எஃப்எஃப் வந்து இதில் தாண்டா ஆரம்பிச்சிடும், அதனால் இதிலையே போட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா அந்த 2வது சேனல் வந்து இது 14 நாள் கேப்பாக இருக்கிறதுனால தான் ஆரம்பித்தது. அதனால் அந்த சேனல் விட்டு என்னால் 3 சேனலில் ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால் இந்த சேனலில் வந்து நான் ரெகுலராக எஃப்எஃப் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்ட்ரைக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. மேக்ஸிமம் கண்டென்ட் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா நான் 18+ தான்டா போட்டுருவேன். அதுதான் எனக்கு சேஃப். ஓகேவாடா? அதனால் அதில் தான் நான் போட்டுருவேன். உங்களால் பார்க்க முடியலைன்னா நீங்கள் வேறு எப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கடா. ஓகே? இல்லை சில ரொமான்டிக் சீன்ஸ் தான் நான் வைப்பேன். பட் இப்போல்லாம் அந்த சின்ன ரொமான்டிக் சீன் வச்சாலும் கூட ஸ்ட்ரைக் வந்துடுது. அதனால நான் சொல்கிறேன், ஹெவியாக இருக்கிறதெல்லாம் நாட் அலோடட் ஃபார் எனி ஒன், நாட் அலோடட், ஒன்லி 18+ அலோடட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஐயோ என்னமோ பேசிகிட்டே போயிட்டுருக்கேன் பாரு. ஓகேடா, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மை அரேஞ்ச் மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸர் தான். இந்த இதுதான் பார்க்க போகிறோம். எத்தனாவது பார்ட்னா பார்ட் 8 தான். லாஸ்ட் பார்ட் எதுலேருந்து விட்டுருப்போம்னா இந்த மாதிரி டேவும் ஜேகேவும் அழகாக க்யூட்டாக லவ்லியாக அப்படியே சண்டை போட்டுட்டு படுத்திருப்பாங்க. ஜேகேலாம் வந்து டேவை ஒரு குத்து விட்டுருப்பாரு. அந்த குத்து வலியோடையே அப்படியே அந்த க்யூட்னஸையும் ரசிச்சுட்டு அப்படியே டே படுத்திருப்பாரு. இதோட தானே லாஸ்ட் பார்ட் விட்டுருந்தோம். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், வாங்க போகலாம். இப்போது அப்படியே நம்ம காலேஜில் இப்போ ஜங்குக்கு இருந்துட்டு அந்த லெட்டர் எடுத்து பார்க்குறாங்க. ரோஸையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு யார் வச்சுருப்பா அதை, யாரையும் காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சைடாக பார்க்குறாங்க. பட் யார் அதை வச்சுருக்காங்கன்னு சுத்தமாகவே தெரில. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரோஸையும் இதையுமே அப்படியே கிழிச்சிட்டு டஸ்ட்பினில் போட்டுறாங்க. இப்போ அது ஒரு 2 ஐஸ் அப்படியே பார்க்குது. அப்படியே கொஞ்சம் முறுக்குது. அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. அந்த பர்சன் அப்படியே ஹூடியெல்லாம் போட்டு ஃபுல்லாக கவர் ஆகியிருக்காங்க. இப்போ அப்படியே செக் இருந்துட்டு என்ன புக்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளாஸ்க்குள்ளே போகிறாரு. இப்போ அப்படியே ஓடி வந்து ஜிமின் அப்படியே முதுகில் தவிர்றாரு. டே என்னடா பண்ணுற, விட்றா என்கிட்ட மச்சான் லாக்கர்கிட்ட ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க. நீ உன்னை அந்த பக்கமே ஆளை காணும். அதனால தான் இப்போ தான் லாக்கர் இருந்து வரேன். இப்போ தான் வந்தியா? நான் கவனிக்கவே இல்லை. எப்படி நான் கவனிப்பேன்? செல்லையுமே நோண்டிகிட்டு இருந்தா இதெல்லாம் கவனிக்க முடியுமா? ஐயோ இவன் வேறு அடிக்கடி அந்த டாபிக் வேறு. சரி மச்சான், என் கண்ணுக்கு தான் தெரியல, அதை ஒத்துக்கோ. சரி, அந்த குட்டி பிசாஸ் எங்கே போச்சு? அது இங்கே தான் எங்கேயோ சுற்றிக்கிட்டு கிடக்கும். இல்லைனா ஹோபியோட கேபினுக்கு முன்னாடி நின்றுட்டுருப்பா. ஆமாம், ஆனால் அவள் நேற்று ஹோபிக்கு கூப்பிட்டும் அவள் போகவே இல்லை. ஆமாம், இங்கே போனால் சொன்ன மாதிரி வச்சு செஞ்சுருவாரோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இங்கே சுற்றிட்டு இருப்பா. வா, கிளாஸில் தான் இருப்பா. ஓ, என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. வந்துட்டாடா பையன், பின்னாடியே நின்றுருந்த தெரியல. இல்லை அதனால உங்கள் கண்ணுக்கு எப்படிடா தெரியும்? எப்படிடா தெரியும்? ஐயோ காதை விடுறி, எப்போ பார்த்தாலும் காதை பிடிச்சிக்கிட்டு. வா, கிளாஸுக்கு போய் தொலைலாம். வாங்கடா, உங்களுக்கு அங்கே வச்சு நான் பேசிக்கிறேன். இப்போ கிளாஸ்லாம் போய் அப்படியே உட்காந்துச்சேன். டே இங்கே பாருங்க, நான் ஒன்று ஹோபிக்கெலாம் பயந்துட்டு போகல. நேற்று உங்கள் மேட்ச் நடந்துச்சுலடா, அந்த மேட்ச்சை பார்க்குற ஆர்வத்தில் வந்துட்டு நான் போகிறதுக்கு விட்டுட்டேன். அசிங்கமாக சமாளிக்காத வயன், நல்லாவே இல்லை. ஜிமின் கமலேந்திரு. ஹலோ, இந்த கிளாஸில் வயன்? நான் தான் வயன். உங்களை வந்து ஜேஓ ப்ரொஃபஸர் வந்து கேபின் கூப்பிட்டாங்க. என்னைவா? ஆமாம், உங்களை தான். நேற்று ஏதோ மீட் பண்ண சொன்னாங்களாம்மா, நீங்கள் மீட் பண்ணாமல் போயிட்டீங்க. ஷோ போய் சாவடி. கம்மனு இருங்கடா, ஏன்டா அப்படி பண்ண? சரி, நான் போயிடுறேங்க. ஓகே. பொடி சும்மா அவனை வச்சு செய்வார். போ. ஏன்டா இப்படி வேறு பேசிகிட்டு இருக்கீங்க, போங்கடா. ஷோ ஹாட் வேறேன்ட்டு இருக்கே. வயன், கான்ஃபிடென்ட் வேணும். எதுவாக இருந்தாலும் சமாளிக்கிற கான்ஃபிடென்ட் வேணும். சரி, போகிறேன். மே கமின் சார்? எஸ் கமின். ஓ, வயன் நீயா? இப்போ அப்படியே ஹோபி வந்துட்டு அவரோட ஃபைல்ஸில் வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. வயன், நீ உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க? சார், என்ன நினச்சிட்ருக்கேன்னு எனக்கு புரியல. நீங்கள் என்ன கேட்குறீங்க? வயன், என்ன கேட்குறேன்னு புரியாத மாதிரி நடிச்சிட்ருக்காது. அன்றைக்கி எதுக்கு எனக்கு அப்படி கிஸ் பண்ண? அது வந்து சார். சொல்லு வயன்.
சரி, அப்போனா இப்பொழுதுக்கு நீங்கள் ப்ரொஃபஸர் இல்லை, நான் ஸ்டூடெண்ட்டில். ஓகே, நீங்கள் ஒரு பாய், நான் ஒரு கேர்ள் அப்படி நான் மட்டும் சொல்லுவேன். சொல்லு. அது வந்து ஹோபி. என்ன ஹோபியா? அதான் நான் சொன்னேன்ல, நீங்கள் ஒரு பர்சன்ட்டு. சொல்லு. அது ஒன்றுமில்ல ஹோபி. எனக்கு வந்து உங்கள் மேலே லவ்ஸாக இருக்கா. உங்களோட ஃபஸ்ட் கிஸ் நானும் இருக்கும்னு நினச்சேன். அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டெலாம் கொஞ்சம் குழப்பி விட்டாங்களா, அதில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அதில் எமோஷ்னலில் உங்கள்கிட்ட இதை பற்றி கேட்டு விசாரிச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன். வந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் அப்படியே டெம்ட் ஆகிடுச்சு. அதனால தான் மிஸ்கிஸ் பண்ணிட்டேன். வயன், நீங்கள் என்ன பேசுகிறேன்ட்டு உனக்கு தெரியுதா தெரியலையா? ஐம் யுவர் ப்ரொஃபஸர் வயன். எதுக்கு இப்போ இப்படி கத்துறீங்க? ப்ரொஃபஸர் தான். எனக்கு என்ன லைஃப் லாங் ப்ரொஃபஸராகவே இருக்க போகிறீங்க? இல்லை, இப்போ நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். மிஞ்சி போனால் ஒன்லி 1 இயர் தான், டக்குன்னு போயிடும். அப்படின்னா நீங்களும் நானும் லவ் பண்ணலாம்ல வயன்? என்னோட லிமிட்டை தாண்டி நீ பேசிகிட்டு இருப்பேன். எனக்கு சரியான கோவம் வருது. ஹோபி, இங்கே பாருங்கள், உங்களுக்கு இப்போது டக்குன்னு கேட்கும்போது அப்படி தான் தோணும். பட் நீங்கள் உட்காந்து அப்படி யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது ஓகேங்கிற மாதிரி தான் தெரியும். ஐ திங்க் உங்களுக்கு ஃபஸ்ட் கிஸ்ஸு மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஒய்ஃபுக்கு தானே ஃபஸ்ட் கிஸ்லாம் கொடுப்பாங்க. நான் உங்கள் ஒய்ஃப் ஆகிட்டேன்ல, அப்புறம் என்ன பேசுகிறேன்? எனக்கு எப்படி நீ ஒய்ஃபு? அதான் ஃபஸ்ட் கிஸ் பண்ணிட்டேன்ல, அப்புறம் நான் தானே உங்களுக்கு எப்படி இருந்தாலும். ஏன் நீ டூ மச்சாக பேசிகிட்ருக்க? ஏன்னா எனக்கு டாலரேட் பண்ணிக்க முடியல. எனக்கு சரியான கோவம் வருது. சார் எதுக்கும் சார் இப்போ இவ்வளோ கோவப்படுறீங்க? இங்கே பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கல, ஓகே, நீங்கள் ஸ்டூடெண்ட், நான் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கேன், நீங்கள் வந்து ப்ரொஃபஸராகவே இருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 1 இயருக்கு அப்புறம் நான் இதே லவ்வோடு தான் இருப்பேன். உங்கள்கிட்ட மறுபடியும் நான் வந்து இதே மாதிரி லவ் சொல்லுவேன். அப்போ வந்து நீங்களும் நானும் ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டோம். அப்போ இருந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு தப்பாக தான் தெரியும். ஓகே, பாய் பாய். விஜன் போயிட்டா. ஜென்னி இப்போ பேசிகிட்டு இருக்கா. ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்டாக இருந்து இது எப்படி லவ் பண்ணுறது? அதெல்லாம் தப்பு. ஆனால் விஜேகே அவங்க 2 பேரும் மேரேஜ் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கடா. இது லவ், அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இவ ஏதோ அஃபெக்ஷன் எப்படி சுற்றிட்டுருக்கா, எல்லாம் மாறிடும். அப்படியா? அப்புறம் இன்றைக்கி எத்தனை பேஷண்ட் வந்தாங்க? என்ன இது, பொண்ணு பேஷண்ட்டையும் அட்டன் பண்ணுவியா? ஏன் அட்டன் பண்ணக்கூடாதா என்ன? அட்டன் பண்ணு. ஆனால் அவ்வளோதான், தூரமாக தான் இருக்கணும். அவள் போய் டச் பண்ணுறது. டேடி நான் தான் டச் பண்ணி நீ பார்த்துக்கிறேன், ஏன்டா இப்படி பேசுகிறேன்? ஷோ, இந்த காதல் தொல்லை என்னால் தாங்க முடியலையே. கடவுளே, ஒன்று என்னென்னா கிறுக்காட்ட சுற்றிட்டு இருக்குது, இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணி கொல்லுது. எனக்கு கடவுளே, எனக்கு இதுக்கு 2 இது கூட ஃப்ரெண்டாக அமுச்சுட்டிங்க, என்னால் முடியல. ஐயோ, இவன் வேறு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். நான் அப்புறமேல் பேசுகிறேன், இங்கே நான் வைக்கிறேன். சரி, பாய், ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்ஸ், பாய். அப்படியே போதுண்டா எனக்கு வர கோவத்துக்கு. ஏன்டா இப்போ கத்துற? எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. அந்த கேபினுக்கு போன லூசியும் காணோம், இங்கே நீ வேறு இப்படி வந்து இது பண்ணிகிட்டு இருக்க. என்ன நீ சாவடிக்கிறீங்க? டே நிறுத்துடா, நாங்களாச்சும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு இந்த டைம் தான் கிடைக்கிது. நீ 24 மணி நேரமும் புருஷன் கூடயே தானே இருக்கேன். ஆமாம் இருக்கோம், அதுக்கு என்ன இதெல்லாம் நடக்கலையா என்ன? அதெல்லாம் நடக்கலை. ஓஹோ, அந்த கிஸ்ஸே கம்முன்னு அந்த கிஸ்ஸை பற்றியெல்லாம் பேசிகிட்டு கிடக்காத. ஏன் அந்த கிஸ்ஸு உன்னை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிடுச்சா என்ன? 5 இயர்ஸாக அந்த கிஸ்ஸுக்காக எங்கிட்ட இருக்கியா என்ன? கொஞ்சம் கம்முன்னு இருடா. எந்த கிஸ்ஸை பற்றிடா பேசுகிறீங்க? ஐயோ வந்துட்டாளா இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா அவ்வளோ சலிச்சிட்ருக்காங்க. ஜேகே இருந்துட்டு இப்போ அப்படியே நீங்கள் தான் இருந்துட்டு வரீங்க. என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? அது இன்னும் இல்லை இவனோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு இருக்குதுல்ல, அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஓஹோ, எப்படியோ எங்கள் ஆளுகளுக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட் கிஸ் ஆகிட்டோம். பாவம்ல நீ, உன் ஆளுக்கு நீ ஃபஸ்ட் கிஸ்ஸே இல்லை தானே? நானும் தான் அவனுக்கு ஃபஸ்ட் கிஸ் இல்லை, அதுக்குன்னு
அச்சோ அச்சோ. டே ஜேகே, எனக்கு அந்த கதை மட்டும் சொல்கிறியா? என்ன கதைடி? அதான் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கூட நடந்த கிஸ். ஏன் ஜிமின் அதை சொல்லலை? அவன் சொல்லலை. அவன் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரை போய் கிஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னானே தவிர, அது விலாவரியாக என்கிட்ட சொல்லலையா? அதனால உன் வயலை கேட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் கேட்குறேன்டா. ஷோ போ, எனக்கு தேவையில்லாமல் என் தான் இப்படி பேசியிருக்கோம். அதெல்லாம் நான் சொல்ல முடியாது போ. ப்ளீஸ் சொல்கிறா. இப்போ கிளாஸ் அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. இவங்களா என்ன சைலண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அப்படியே கிளாஸ்க்குள்ளே லீவை என்ட்ரு ஆகுறாங்க. வயனா பின்னாடி நின்றுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து ஜிமின் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ 3 பேரும் ஒரே டெஸ்கில் உட்காந்துட்டு அப்படியே முட்டைக்கண்ணு முழிக்க பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜேகே வந்துட்டு எவ்வளோ வேறு இவனுக்கு ஏன் நான் ஃபஸ்ட்டு போடும். இப்போ அப்படியே டீ இருந்துட்டு உள்ளே வந்து நோட்ஸ்லாம் வச்சுட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட்டு எந்த கிளாஸ்லேருந்து நம்ம விட்டோம் சார்? இந்த டாப்பிக்லேருந்து தாங்க சார். இந்த டாப்பிக்கா? ஓகே. இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குதா? நோ சார். ஓகே, நான் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம்ல? எஸ் சார். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீயோட கண்ணு அப்படியே ஜேகே கிட்ட போகுது. ஜேகே பற்றி ஒரு ஸ்மிட் பண்ணுறாங்க. இது மற்றவங்களுக்கு தெரியல, பட் ஜேகேக்கு நல்லாவே புரியுது. எனக்கு 10 வயிற்றுல குத்துனது இன்னும் நல்லா இறக்கி குத்திருக்கணும். என்னதில் இறக்கி குத்திருக்கோம்? ஒன்றுமில்ல போடா. கொஞ்சம் வாயை முடுங்க, 2 பேர்த்து அவ்வளோ சாப்பிடுச்சிருவேன். இப்போ அப்படியே டேலாம் லெசன் எடுக்கும்போது அப்படியே ஜங்கோ பார்த்து கண்ணடிக்கிறாரு. பட் ஜங்கோக்கா அப்படியே போட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே கொஞ்சிடுறாங்க. இப்போ வந்துட்டு எப்போ உங்களெல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஏன் என் மைண்ட் இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுது இவங்கிட்ட? இப்படி ஃபஸ்ட் கேஸ் தானே போனால் போய் தொலையட்டும். அதான் மச்சான் நானும் சொல்கிறேன், போனால் போட்டு விட்டு. எப்பட்றா? நான் இங்கே மனசுக்குள்ளே பேசினாலும் கூட உனக்கு கேட்டுரும் போல் இருக்குது. ஏன்னா நம்மளாம் அப்படியே சோல்மேட்ஸ் இல்லைடா. சரி வாங்க கேன்டீன் போகலாம். போகலாம். ஐயோ கேன்டீன் சொன்னாலும் பாரு எப்படி வருதுன்னு. ஏன் நீங்களா வர மாட்டீங்க? நாங்கள் வருவோம், ஆனால் உன்ன அளவுக்குள்ளே வர மாட்டோம் சாமி. போகலாம். ஓகேடா போகலாம். இப்போது அப்படியே ஜேகே ஜிமின் அப்புறம் நீங்கள் 3 பேருமே அப்படியே கேன்டீனுக்கு போகிறீங்க. அப்படியே போயிட்டுருக்க வழியில் இப்போ அப்படியே ரேக்கிங் நடந்துகிட்ருக்குது. இந்த மாதிரி சின்ன ஜூனியர்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் வந்து செகண்ட் இயர் இந்த மாதிரி தானே படிக்கிறீங்க. பட் அங்கே வந்து ஜூனியர்ஸை வந்து செகண்ட் இயர் வந்து ரேக் பண்ணிட்டுருக்காங்க. அதில் ஒரு பையன்கிட்ட ஏன் சொன்னால் கேட்க மாட்டேயா? நான் தான் சொல்கிறேன்ல, அந்த சீனியர் போய் கிஸ் பண்ணிவிட்டு வாப்போ. போன்னு சொல்கிறேன், நீ உங்களுக்கு கேட்காம இது பண்ணிகிட்ருக்கா? பொடி சரி வேண்டாம், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, ப்ளீஸ் வேண்டாம். ஸோ இங்கே பார், சீனியர்ஸ் சொன்னால் ஜூனியர் 8 தான் ஆகணும். அப்படி கேட்க முடியலன்னா இன்னி இந்த காலேஜில் உன்னால் படிக்க முடியுமா? என்ன நாங்கள் நீ என்ன அவனை கட்டி பிடிச்சி அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை குட்டியாக போய் சொல்கிறோம். ஜஸ்ட் கிஸ்டி அப்படியே போய் லிப்பில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே பாருங்கள், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. நீங்களும் ஒரு பொண்ணு தானே, இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? ஆமாம், நானும் ஒரு பொண்ணு தான், அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? எனக்கு பிடிக்கல, வேண்டாம். பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்க, பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சீனி வந்துட்டு அப்படியே அவளோட கையை வந்து இறுக்கி பிடிச்சி அடிக்கிறதுக்கு போகிறாங்க. இப்போது அந்த அடிக்கிற கையை ஒரு கையை அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிறுத்துது. அது யாருன்னு பார்த்தோம்னா வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். ஜேகேவா அந்த கஷ்டம் புட்டு அப்படி ஒரு அமுக்கிறாங்க. ஜங்கோ என்ன பண்ணுற, கை விடு. நீ என்ன பண்ணிகிட்ருக்கா? ஜூனியர்கிட்ட இப்படியே ரேக் பண்ணிகிட்ருக்க? அறிவில்லை உனக்கு? நான் என்னத்தையோ பண்ணிட்டு போகிறேன். அது சீனியர் ஜூனியருக்குள்ளே இருக்கிறது, நீ எதுக்கிட்ட உள்ளே வர? இந்த மாதிரி எச்சத்தனமாக பண்ணிட்டு கிடந்தேன்னு வச்சுக்கோவேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? நான் அவ்வளோ சொன்னால் உனக்கு என்னங்க குறு கொடுக்குது? அவன் வந்து ஆளா? அச்சோ தெரியாமல் பண்ணிட்டேனே. சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ வந்து இவனே வச்சு கிஸ் பண்ண, ஓகேவா? இப்படிலாம் பேசாதீங்க சீனியர். பொண்ணு மாதிரி பேசிட்டு எத்துக்கிட்டு இப்படி பேசிகிட்டு கிடக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு அந்த சீனியர் பொண்ணை வந்துட்டு ரொம்ப பர்கராக வந்துட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த
சீனியர் பொண்ணுக்கு வந்து நம்ம ஒரு நேம் வச்சிடலாமே, லிலி. ஓகே, லிலி தான் அந்த பொண்ணோட பேர். ஏய் ஜகு, தேவையில்லாமல் இந்த பிரச்சனையெல்லாம் நீ வந்துட்டு இருக்காத. இவன்லாம் டே என்னடாச்சு? என்னாச்சுன்னு கேட்டிருக்க? பார்த்தேல, தேவையில்லாமல் போய் பண்ணுறவனையெல்லாம் கிஸ் பண்ண சொல்லிட்டு. ஏண்டி, ஏன் உனக்கு வேறு எந்த ஒரு இதுவும் கிடைக்கலையா? ரேக் பண்ணுறதுன்னு என்ன இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்களா? ரேக்கிங்கிறது கூட சீனியர் ஜூனியர் ஸ்கூலில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் ரேக்கிங்னு முதல்ல வச்சாங்க. ஆனால் நீங்கள் இப்போல்லாம் அதை வந்து வயலண்ட் ஆக்கிட்டுருக்கீங்கடி, இந்த மாதிரி எச்சத்தனமாக பண்ணிகிட்ருக்கு. ஓ சார் அப்படியே வந்து ஓவராக இது பண்ணுறாங்க பார்த்தியா? என்ன காலேஜ் கொஞ்சம் நாள் இருக்குமா? நீ வந்து எவ்வளோ மாதம் ஆகுது? ஒரு 5 மாதம் இருக்குமா? அதுக்குள்ளே என்னமோ பெரிய இவனாட்ட இருக்கிற என்ன நினச்சிட்டு இருக்கோ மனசில்? பெரிய புட்டிங்கன்னா நீ வேணால் பழைய காலேஜில் பெரிய பிடிங்க இருந்துக்கோ. ஆனால் இந்த காலேஜில் உன்னால் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமாடா? என்னமோ பெருசாக வந்து இது பண்ணுறேன். ஏய் நானும் பார்த்துட்ருக்கேன், என்னடி இது ஓவராக பேசிகிட்டு இருக்க? என் மச்சான்கிட்டே இப்படி பேசுவியா நீ? அப்படியே ஒன்று வச்சேன்னு வச்சுக்கோவேன், இருக்கிறது எட்டம் தெரியாமல் போயிடுவேன். அதை சொல்லுடா ஜீமினா, விட்டால் ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கடா. அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் ஹேர் ஸ்டைலும். நீ ஜூனியர் ரேக் பண்ணிகிட்ருக்க, வாடி வாடி வாடி. இப்போ நாங்கள் உங்களை ரேக் பண்ணுவோம்மா, நீங்கள் இருந்துட்டு எப்படி இது பண்ணுறேன்னு நான் பார்த்துலாம். ஏய் என்ன பேசிகிட்டு இருக்கா? நான் சீனியர் தான். ஓ சீனியரா? ஆனால் சீனியர் மாதிரியே நீங்கள் நடந்துக்கலையேம்மா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு நீங்களா அப்படியே அவளை போட்டு வச்சு செஞ்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு இருந்துட்டு சரிப்பா அந்த கேன்டீனில் போய் எனக்கு ஃபுட் வாங்கிட்டு போ. எங்களால் அந்த க்யூலாம் நிற்க முடியாது, போடி. ஏய் நான் யார் என்கிட்ட? ஏய் போடி. இப்போ மட்டும் நீ போகல, இதை வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணுவோம். ரைஸ் பண்ண என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல? ஜிமின், நீ தேவையில்லாமல் இதுக்குள்ளே வந்துட்டுருக்க. நீ எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணிகிட்ருக்க? ரேக்கிங்னா ஒரு லிமிட் தான் அதுக்கும். ஓவராக போட்டு இது பண்ணக்கூடாது. போய் வாங்கி தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு லில்லி இருந்துட்டு அப்படியே போகிறான். இப்போ அந்த ஜூனியர் பொண்ணு வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு தேங்க்ஸ் சீனியர். இங்கே பாரு, எதுக்கு இப்போ இப்படி அழுதுட்ருக்கா? எல்லாத்துக்கும் போல்டாக இருந்து பழகு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கிடக்குது. போ. தேங்க்ஸ் அக்கா. என்ன அக்காவா? இங்கே பாரு, என்னை ஒயின்னு கூப்பிட்டு அக்கான்லாம் கூப்பிடாத. சரி ஒயன். சீனியர் அண்ணா. பரவாயில்லம்மா, நீ என்ன வேணாலும் கூப்பிட்டுக்கோ, இவ்வளோ மாதிரிலாம் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். தேங்க்ஸ்ண்ணா. உங்கள் பேர்? ஜிமின்மா. நல்லா இருக்குண்ணா பேர். அப்புறம் உங்கள் பேர்? ஜேகே ஜங்கோக். தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் உங்கள் பேர் வயன் சொன்னீங்களா? சாரி தேங்க்ஸ். பை நம்ம மீட் பண்ணலாம். பாய். இப்போ அப்படியே அந்த பொண்ணு வந்துட்டு கிளம்பிடுச்சு. இதுவா அப்படியே வயன் பார்த்துட்டு, டே மச்சான் நீ இவ்வளோ மாசாடா? அச்சோ போன வருஷம் எந்த காலேஜில் படித்த? இந்தளவுக்கு கெத்தாக இருக்க? ஏன் அந்த காலேஜில் படித்தவன்ட்டு தான் கெத்தா? என்கிட்ட பிறப்பே கெத்து இருக்குடி, அது உனக்கு தான் தெரிய மாட்டேது. என் முன்னாடி நீ காமெடி பீஸ் தான்டா மச்சான் எப்போவுமே. வாய் எல்லாமே உனக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜெயிக்க இருந்துட்டு ஒயனை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஜிமின் இருந்துட்டு, மச்சான் நான் யாருன்னு நினச்சேன்? அவ்வளோதான், அவன்லாம் டெரரு. அவன்லாம் ஸ்கூல் படிக்கும் போதே பார்க்கணும். கொஞ்சம் கம்முன்னு விடுறா. அந்த ஸ்கூல் படிக்கும்போது தானே உனக்கு கிஸ் நடந்துச்சு. அப்பா ஆரம்பிச்சிட்டாடா சாமி. ஐயோ வயன், உனக்கு என்னடி பிரச்சனை? அந்த கிசுன்னு ஒத்துலையே இருந்து தொலைகிற. இங்கே பார், இந்த அறிவு கிட்டவளா இந்த கதையை சொல்லிட்டு இருக்கா பார்த்தியா? அவ்வளோ இருந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலைய மாட்டேங்கிறா. நீயே இருந்து சொல்லவே மாட்டேங்கிற. எனக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குதுடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? முதல்ல உன்னை திட்டக்கூடாது, கொக்கோவை திட்டி தொலைவணும். அந்த அறிவு கட்டவை எழுதுனதுனால தானே இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்க. என்னடி? சரி என்ன நினச்சுன்னு நான் சொல்லுறேன். எதுக்கு வயனை இப்படி போட்டு நீ திட்டிகிட்டு இருக்க? அதை சொல்லி தொலை. அது இவனோட வாயிலேருந்து எனக்கு வேணும். சரி சொல்கிறேன். ஜங்குக் என்ன இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக் நான் சொல்லணுமா? அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. கொக்கோ சொல்லிடு ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக், நான் தானே எழுதுனது, சொல்லிடுறேன். ஸோ எதுக்கு தான் இப்படி வந்து
இப்போ என்னடி உனக்கு சொல்லி தொலைவன் அவ்வளோதானே ஒயன், வா. ஐயா 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 எப்படி வந்துச்சுன்னு சொல்லி போகுதே. ஐயோ ஏண்டி ஒயன் அவளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுற. டே ஜிமினா கொஞ்சம் கம்மனோட வாட போகலாம். சொல்லு இந்த இடம் யாரும் இல்லை, நீ வந்து சொல்லாண்டி விட மாட்டேன். அது வந்து நான் அப்போது 10th படிச்சுட்டு இருந்தேன். இப்போ இருக்கிற மாதிரி ரகடை அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப 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 சாஃப்ட். அவ்வளோ ஒரு இன்னசென்ட். என்ன நீயா? சொரிக்காத, கட்டுப்பாகுது, மண்டையில் குட்டிடுவேன். ஓகே ஜிமினா இவன் சிரிக்கிறாடா. என்னடி என் மச்சானை வச்சு சிரிக்கிற? இல்லை நீங்கள் 2 பேரும் இன்னசென்ட் சொன்னீங்களா, அதை நினச்சிட்டு சிரிப்பாக வருது. அப்புறம் எல்லாருமே உன்ன மாதிரியே இருக்க முடியுமா ஏன் சொல்லு பார்க்கலாம். பிஞ்சிலேயே பழுத்ததுன்னு சொல்லுவாங்களா? போய முடியும். இப்போ உனக்கு கதை வேணுமா வேண்டாமா? வேணும் சொல்கிறேன். அப்புறம் என்ன அவ்வளோ இன்னசென்ட்டாக இருப்பேன். எனக்கு வந்து என்னடா சிரிக்கிற, வெக்கப்படுற? வெக்கமாக நான் படுறேன். இல்லை எனக்கு வந்து அப்படின்னு சொன்னீங்களா? எனக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு வந்து வாய்ஸ் மாறிடுச்சு சரியா? சரி சொல்லு. எனக்கு வந்து 12th ஒருத்தன் க்ரஷ்ஷாக இருந்தான். க்ரஷ் மட்டும்தானா? ஜிமின் உன்னை லவ்னு சொன்னால் அப்படியே ஜிமினை பார்த்து மறைக்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு மச்சான் லவ்னு தானடா. இல்லை ஒரு க்ரஷ் தான். க்ரஷ்ஷிவாக மச்சான் அப்படி போட்டு சைட் அடிச்சுட்டு இருந்தா. சைட்டு தானே அடிக்கிறேன், சைட் அடித்தா அதுக்கு பேர் க்ரஷ் தான். ஓகே ஜிமின் கொஞ்சம் வாய் மூடுறான். வயிறு உனக்கு கதை வேணுமா? எனக்கு வேணும் சொல்லு. அப்போ என்ன ஆச்சு? ஏண்டா எப்போ பார்த்தாலும் நானும் தனியாக மாட்டுவியான்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்கூலில் பையன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க. என்ன நினச்சிட்ருக்க? இங்கே பாருங்கள் சீனியர், ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், நான் சின்ன பையங்கிறதுனால என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்காதீங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மாகிட்ட சொல்லிடுவேன். அப்பா அம்மாகிட்ட சொல்லிடுவானா? இங்கே பாருடா, அப்பா அம்மாகிட்ட சொல்லிடுவாம்மா. வாடா சார்லி, வந்து என்னன்னு கேளு. ஏண்டா அப்பா அம்மாகிட்ட என்ன சொல்லிடுவியா? சொல்லிடுவியா? இப்படிலாம் பண்ணாதீங்க, இதோட விட்டுருங்க. நான் என் வீட்டுக்கு தானே போயிட்டுருக்கேன். தேவையில்லாமல் நீ எதுக்கு இங்கெல்லாம் கூப்பிட்டு வரீங்க? அந்த பார்க் எனக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கல, நான் போகணும். என்ன போகணும்னு சொன்னால் அப்படியே உன்னை விட்டுருவோம். சாட்டி, எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு உன் மேலே ஒரு கண் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. உன்னை எப்போ பார்த்தாலும் அப்படியே மறைஞ்சு நின்று பார்க்குறதும் அப்படியே வெக்கப்படுறதும் அவ்வளோ வெக்கப்படுவான்டா உன்னை பார்த்தா. அப்படியே ஜம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது அப்படியே அந்த சார்லி வந்துட்டு அப்படியே ஜம்புக்கு மேலே காய போடுறாங்க. ஜம்பு கொடுத்துட்டு இல்லை சும்மா தான் பார்ப்பேன். சும்மாவே அப்படி முழுங்குற மாதிரி பார்ப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சீனியர் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் ஜாய், அவள் வந்துட்டு சொல்லிட்டுருக்கா. இப்போ அங்கே வந்து 2 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ் நின்றுட்டுருக்காங்கடா. அதில் சார்லி ஒருத்தன், ஓகே. அப்புறம் இன்னொருத்தவங்க பேர் வந்து கின்னுன்னு வச்சுக்கலாம்டா, கின், ஓகே. அப்புறம் ஒரு 2 பொண்ணுங்க, ரேண்டமான பொண்ணுங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பையன் வெறும் கின்னுன்னு வச்சுட்டேன், அதனால் வந்து போட்டோம். பட் மெயின் வந்து சார்லி அண்ட் ஜாய் தான்டா, ஓகேவா? ஏண்டா எங்களுக்கு என்ன எதுவும் தெரியாதா? இது உன்னோடது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எடுத்து காட்டுறாங்க. இப்போது ஜம்புக்கு ஐஸ்லாம் வியர்ட் ஆகுது. ஏன்னா அது அவரோட சீக்ரெட் டைரி. அதில் வந்து சார்லியை எப்பப்பெல்லாம் ஒழிஞ்சுன்னு பார்த்தாங்க அதை பற்றியெல்லாம் எல்லாத்தையுமே எழுதியிருப்பாங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். அது என்னோடய பர்சனல் டைரி. எதுக்கு அதையெல்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க? என்ன பர்சனல் டைரின்னா எடுக்க தான் செய்வோம். என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ண முடியும்னால? ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. என்ன புள்ளி பண்ணுறது எல்லாத்துக்கும் என்ன பிடிச்சிட்டா இருக்கும்? எப்போ பாரு உன்னை பார்த்தாலே எங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுதுடா. என்ன பண்ணுறது சொல்லு பார்க்கலாம். எதுக்கு இப்போ அழுகுற? இன்னும் அழுகுறதுக்குலாம் ரொம்ப டைம் இருக்குது சரியா? உன்னை இன்றைக்கி வச்சு செய்யணும். இப்படிலாம் பண்ணாதீங்க, நான் போகிறேன். போறியா? சரி போய்க்கோ. இந்த சீக்ரெட் டைரி இருக்குது பார்த்தியா, இது எல்லா அர்த்தத்துலேயும் நியூஸ் பேப்பரோடு வரும், ஓகேவா? இப்படி பண்ணாதீங்க, அதை கொடுத்துருங்க. பயமாக இருக்கா இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுறேன்ட்டு வெளியே சொல்கிறதுக்கு?
இல்லை நான் சும்மா தான் பார்த்தேன். என்ன சும்மா பார்த்தா? நாங்கள் நம்பிட்டோம்டா, நம்பிட்டோம். ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, கொடுங்க. ஓ இது கொடுக்கணுமா? இது கொடுக்கணும்னா நீ நாங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுவியா? என்ன என்ன சொல்கிறீங்க? என்ன ஜாய் சொல்கிற? என்ன பண்ண சொல்கிற? சார்லி அது ஒன்றும் இல்லை. இவன் கெஞ்சும் போது என் மனசு இறங்க மாட்டேங்குது. பட் இவன் என்ன இதோட பண்ண சொன்னோம்னா என் மனசு இறங்கும். ஓ அதான் ஜாய் சொல்கிறல. இங்கே பாரு ஜெக்கி, உன்னோட லவ்வர் தானே நான். இல்லை லவ்வர்லாம் இல்லை. சரி அப்புறம் எதுக்கு சைட் அடிச்சியாமா? தெரியாமல் பார்த்துட்டேன். ஓ என்ன பண்ண சொல்லலாம்? சொல்லு. என்ன சொன்னாலும் பண்ணுவான். என்ன பண்ண சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு. அப்படியே அவங்களாம் என்ன சவுண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அப்படியே தான் இருந்துட்டு ஷவுட் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் பார்த்துட்டு என்ன இது தனியாக உட்காந்துட்டு பைத்தியக்காரன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பண்ணலாமா? என்னடி? இங்கே வா. சூப்பர் சார்லி, இது பண்ண சொல்லலாம். என்ன பண்ண சொல்கிற? என்ன பண்ண சொல்கிற? அதுவா? இதான் கரெக்டாக இருக்கும், பண்ண சொல்லலாம். ப்ளீஸ் என்னைய விட்டுருங்கண்ணா, இந்த டைரி கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். கொடுக்குறேன்டா. அங்கே ஒருத்தன் தெரியலாம் பார்த்தியா? எங்கே? எனக்கு தெரியல. சோடா புட்டி எடுத்து போட்டுட்டு பாருடா, தெரியும். தெரியுறாங்க. அங்கே போய் அவனுக்கு அப்படியே ஒரு சாஃப்டான நச்சுன்னு ஒரு கிஸ் போய் பண்ணிட்டு வாப்போ. என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. அது ரொம்ப தப்பு. அது ரொம்ப தப்பு. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது யாருன்னே தெரியாதவங்களா? அவங்க என்ன நினைப்பாங்க? ப்ளீஸ் எனக்கு வேறு எதுன்னு சொல்லுங்கள், நான் வேணால் பண்ணுறேன். ஏன் பண்ண முடியாது? பண்ணி தான் ஆகணும். எப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சரை போய் என்னால் கிஸ் பண்ண முடியும்? மேபி அவங்களுக்கு லவ்வர் இல்லை, ஹஸ்பண்ட், பாய் ஃப்ரெண்ட், ஒய்ஃப் யாராவது இருக்கலாம்ல. அச்சோ, என்ன இவன் இவ்வளோ ஓவராக பண்ணுறான்? இதுக்கு மேலே வேணும் நம்மக்கிட்ட பேச முடியாது. இந்த பர்சனல் டைரி இருக்குது பார்த்தியா, இது எல்லாத்துக்குமே போஸ்ட் ஆகட்டும்டா. போங்கடா. ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. சரி அப்போனா போய் அதை பண்ணு. சரி போய் பண்ணுறேன். இங்கே பாரு, ரொம்ப ஓவராக ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணுறதா நினச்சிக்காத. நான் என்னதை சொல்கிறேனோ அதே தான் செய்யணும். இல்லைன்னா நீ என்னென்னலாம் அனுபவிப்பேன்னு தெரியும் தானே உனக்கு. சரி இப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஜங்கு புரிஞ்சுட்டு அந்த பர்சன் முன்னாடி போய் நிற்கிறாங்க. அது வேறு யாரும் தேதா சொல்லிட்டேன்லடா. இப்போ அவரோட லெக்கெல்லாம் அவ்வளோ ஷிவர் ஆகுது. அவரோட த்ராட்லாம் அப்படி ட்ரை ஆகிடுது, வாட்டருக்காக அப்படி ஏங்குது. அவரோட லிப்ஸை அப்படி மூவ் ஆகுது. அவருக்காக அப்படியே கண்டினியூஸாக என்னென்னமோ பண்ணுது. அவருக்கு அதனால் சுத்தமாக அங்கே நிற்கவே முடியல. இது நான் என்ன பண்ண போகிறோம்? இது ரொம்ப தப்புல. இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தானே? அச்சோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஹலோ சார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெகவா அப்படியே மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் டைம் தரீங்களா? அது வந்து ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. என்னை புரிஞ்சுக்கோங்க, என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க. ஐம் சாரி. நீங்கள் என்ன சொல்கிறேன்ட்டு எனக்கு புரியலப்பா தம்பி. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துட்டு கேட்டுருக்காங்க. ஜங்கு இந்த டைம் ஐயோ எனக்கு பயமாக இருக்கு. கிஸ் பண்ணிடு. ஐயோ ஓடிடு, இங்கே நிற்காத. சாமி ஒன்றும் இல்லை சாமி, எப்படின்னு வந்துட்டேன், தப்பிச்சு வந்துட்டேன்.
ஒன்றும் ஆகுதுல்ல. எங்கோ ஏதோ தப்பு இது நடத்துடுமா? அவர் என்ன நினச்சிருப்பாரு என்னை பற்றி? அப்புறம் என்ன அவங்க சொன்ன மாதிரி நான் கிஸ் பண்ணிட்டேன். என்னோடய ஃபஸ்ட் கிஸ் அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த ஷுவரில் அவரோட மூஞ்சியும் கூட பார்த்ததே இல்லை. நல்ல வேளை அவங்க ஏதோ என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டாங்களே. என்ன இது அப்படியே தேட்ராமல வர மாதிரியே இருக்குது. ஆனால் உன்னை போய் அப்படி புள்ளி பண்ணாங்க பார்த்தியா, அவ்வளோ மட்டும் இப்போ என் கையில் கிடச்சிருக்கட்டும் அப்படி அக்கு வேறு ஆணி வேறு பிச்சு தூளாக போட்டு விட்டுருவான்டா. நீ பண்ணாலும் பண்ணுவடி. சரி என்ன அப்புறம் என்ன கவலைலாம் படாத. இது ஒன்றும் உன்னோட ஃபர்ஸ்ட் கேஸில் இது என்ன ரேக்கில் நடந்ததுன்னா அதனால நீ இதை பற்றியெல்லாம் நினச்சி கவலைப்படாது. ஓகேவா? சரி சரிடா ஃபீல் பண்ணாத. ஓகே அப்படிங்கும்போது சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஜிபே எல்லாமே நார்மலாக உட்காந்து பேசிட்டு சிரிச்சிட்டு சாப்பிட்ருக்கீங்க. இதோட நான் இந்த பாட்டை வந்து என் பண்ணுறேன்டா. இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டாக சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கைஸ். ஓகே எப்படி பண்ணியிருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஆர் மீஸ் லவ் யூ.